டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்ம அன்னை மரியாளினுடைய அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடுறோம். இந்த அன்னை மரியாளினுடைய அமல உற்பவம் அப்படின்ற இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா திருச்சபையால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டம். அன்னை மரியாளை குறித்து திருச்சபை சொல்லும் பொழுது 4 கோட்பாடுகளை சொல்லுது. இங்கிலீஷ்ல டாக்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னை மரியாள் அவர் கடவுளுடைய தாய், அன்னை மரியாள் என்றும் கன்னிகை, அன்னை மரியாளினுடைய அமல உற்பவம், அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு. இந்த 4 காரியங்களையும் திருச்சபை அங்கீகரித்து வெளியிட்ட 4 கோட்பாடுகள். இதுக்கப்புறம் மாற்றவும் முடியாது, விவாதத்திற்கோ இல்ல சந்தேகத்திற்கோ இடமில்லாத 4 விசுவாச கோட்பாடுகளா திருச்சபை இதை அங்கீகரித்துள்ளது. இதுல இந்த அன்னை மரியாளுடைய அமல உற்பவம் அப்படின்ற இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களால 1854ஆம் ஆண்டு திருச்சபைக்கு அறிவிக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். அன்னை மரியாளுடைய அமல உற்பவம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னை மரியாள் பிறக்கும் பொழுது பாவம் இல்லாமல் பிறந்தவர். அதாவது இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர் ஆதாம் யவனுடைய பாவத்தோட தான் பிறக்கிறோம். பைபிள் இதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கு. திருப்பாடல் 51வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, பாவத்தோட என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் அப்படின்னு தாவீதரசர் சொல்லியிருப்பாரு. அப்ப பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே பாத்தீங்கன்னா பாவத்தோட தான் பிறக்கிறாங்க. இந்த உலகத்துல பாவமின்றி பிறந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வரதுக்காக, இயேசு கிறிஸ்துவை கரித்தெடுப்பதற்காக அன்னை மரியாளையும் இறைவன் இந்த பிறப்பு பாவம் ஜென்ம பாவத்தில் இருந்து விடுவித்து அன்னை மரியாளையும் பாவமின்றி இந்த உலகத்துல பிறக்க செய்தார் அப்படின்ட்டு திருச்சபை நமக்கு கற்பிக்குது. இத அன்னை மரியாளும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த அமல உற்பவி அப்படின்ற பட்டம் அறிவிக்கப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1858ஆம் ஆண்டு லூர்து நகர்ல பெர்னதத்துக்கு காட்சி தரும் பொழுது அன்னை மரியாளும் இதை சொல்றாங்க, நாமே அமலோற்பவம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒரு பெருவிழாவானது நம்முடைய திருச்சபையில மிக முக்கியமான ஒரு பெருவிழா, விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கக்கூடிய பெருவிழா. எனவே இந்த நாள்ல நம்ம அன்னை மரியாளை நம்ம போற்ற வேண்டும். அன்னை மரியாள் வழியாக இறைவனை நாம் போற்ற வேண்டும். அதனால அன்னை மரியாளுடைய இந்த அமலோற்பவ பெருவிழா அன்னைக்கு நம்ம திருப்பலியில கலந்து கொள்வோம். விசேஷமா அன்னைக்கு தேவ கிருபை நேரமும் அனுசரிப்பாங்க. அந்த நேரத்திலே நம்ம கலந்து கொண்டு ஜெபமாலை ஜெபித்து அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் எல்லா அருள்வரங்களையும் பெற்று மகிழ்வோம்.